சாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே ஆஹா கண் பார்வை எங்க போற மோகன்? தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. என் மேல இருக்கிற கோவத்துல இந்த காலனியை விட்டே போறியா? மன்னிப்பு கேட்க கூட ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? மன்னிப்பு கேட்க வேண்டியவா நான் தான். என்னாலதானே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். உங்க குடும்பத்துக்கே கெட்டது பண்ணிருக்கேன். எல்லார் சந்தோஷத்தையும் நாசமாக்கியிருக்கேன். உன்கிட்ட சாரி கூட கேட்க முடியாது மோகன். அதுக்கு கூட அருகதை இல்லாத அளவுக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. எல்லா பிரச்சனையில இருந்து என்ன நீ காப்பாத்திருக்க. என் ஒருத்திக்காக எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் உன் வீட்டை சேர்ந்தவங்க கிட்டயும் ஏன் வெளியாளுங்க கிட்ட கூட நீ எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க. ஆனா இந்த விஷயத்துல நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. தப்பு பண்ணது நான் தான். அமர் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ரிப்போர்ட்டருங்கிறதுக்காக இந்த உதவி எல்லாம் யாருக்கும் பண்ணல. நான் உங்களை லவ் பண்ணதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நான் உங்களை லவ் பண்ணதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நான் உங்களை லவ் பண்ணதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நான் பாவம் எதுவும் பண்ணல. இது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு முதல்லயே ரொம்ப யோசிச்சேன். ஆனா உண்மை இதான். எப்போ வரைக்கும் நான் போராடுறது? எதுக்காக? யாருக்காக? உங்களை லவ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சித்திரவதை. ரொம்ப பட்டுட்டேன். இதுல நான் தப்பு பண்ண நீங்க சொல்லவே முடியாது. இந்த காலனியை விட்டு எனக்கு கிளம்பி போயிருப்பேன். எதுக்காக இவ்வளவு நாள் இருந்தேன்னா இங்க நீங்க இருக்கிற ஒரே காரணத்துக்காக. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வந்தது. நானும் நம்பி நம்பி ஏமாறேன். இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷனால தாங்க முடியாது. பயமா இருக்கு. உங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அது எதுவும் இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சா அதை என்னால தாங்க முடியாது.
சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இங்கே இருக்க சொல்றீங்களா? இந்த காலனியில இருக்க சொல்றீங்களா? எந்த உரிமையில நீ என்ன தடுக்கிற? அது தன்யாவோட ஸ்பைடர்மேன் போயிடக்கூடாதுன்னு. அது தன்யாவுக்கான அதிகாரம். நீ எந்த உரிமையில என்ன தடுக்கிறேன்னு சொல்ல. ரேணு அண்ணி, நீ பாட்டு போயிட்டேன்னா அப்புறம் அவங்க கிட்ட யாரு சண்டை போடுவாங்க? அது ரேணு அண்ணியோட ப்ராப்ளம். நீ எந்த அதிகாரத்துல என்ன நிறுத்துற? அத்தை, மாமா, எல்லாரும் சார்பா வந்தா போக வேண்டாம்னு சொல்றேன். அப்போ அவங்கள வந்து நிறுத்த சொல்ல. நீ எந்த அதிகாரத்துல நிறுத்துறேன்னு எனக்கு தெரியணும். கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே, பூக்கள் எங்கு பூக்கும் போதும் காற்று வாசம் வீசுமே, நாம் பேச வந்த வார்த்தை யாவும் கண்கள் என்று பேசுமே. என்னாச்சு மீனா? பாத்தியா? அப்ப ஸ்பைடர்மேன் மறுபடியும் இங்கேயே வந்துருவாரா? சரி வா. இதுதான் உண்மை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல பாதி விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருந்தது. நமக்கு தெரியாம இருந்த இன்னொரு பக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அமர் விஷயத்துல நடந்த அநியாயத்தை நினைச்சு நம்ம கண்டிப்பா வருத்தப்படுவோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வெற்றி. நம்ம கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. இது அமருக்கு கிடைச்ச வெற்றி. அமர் நிரபராதின்னு இன்னைக்கு நிரூபணமா இருக்கு. அமர் எவ்வளவு நல்லவர்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அவர் கடைசி வரைக்கும் நேர்மையா இருந்ததுக்கான எல்லா பலனும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மாமா, இத்தனை வருஷமா அமர் போயிட்டாரு, நம்ம எல்லாரும் அழுதுட்டு தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லார் கண்ணில இருந்து வர கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும்.
தைரியசாலி. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை தர்றது நீதானம்மா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கும்னே தெரியலம்மா. நீ இந்த வீட்டு மருமக இல்ல, இந்த வீட்டு பொண்ணு. அந்த கடவுள் தான் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து மறுபடியும் எங்களை சிரிக்க வைக்கிறது நீதான். தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்கிற. நீ நல்லா இருக்கணுமா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மீனா, உன்னோட இந்த ஆறுதலான பேச்சு இப்போ உன் அத்தைக்கு தான் தேவை. எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா அவளால இதை தாங்கிக்கவே முடியல. நீதாம போய் அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். போ மீனா. அப்பா சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் மீனா. கூட எப்பவும் இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள் தான் இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். அத்தை, கடைசி வரைக்கும் அவர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காருன்னு நினைச்சு நாம ரொம்ப பெருமைப்படணும். ரோஜா, உங்க அண்ணா போன் பண்ணிருக்காருமா. அமர் கேஸ் விஷயம் கேள்விப்பட்டு உங்ககிட்ட பேசணும்னு போன் பண்ணிருக்காரு. சொல்லுங்கண்ணா, இது போதும். எல்லாம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். என் பையன் நிரபராதின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க வைஷ்ணவி தேவியா? இப்ப எப்படி நான் என்னால வர முடியும்? நீங்க எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. கண்டிப்பா நான் அடுத்த தடவை வரேன். எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வாங்க. சரி, வச்சிடுறேன். அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அமர் உங்களை எப்பவும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அமரோட கேஸ்ல நம்ம ஜெயிச்ச உடனே திடீர்னு உங்க அண்ணா இன்னைக்கு போன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது இல்ல. அமரே உங்களை கூப்பிடுறாரு. கண்டிப்பா நீங்க போகணும். அம்பாளை தரிசிச்சுட்டு வரணும். இதுதான் அமரோட ஆசைன்னு நினைக்கிறேன். அவரோட கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். ஆமா சரோஜா, மீனா சொல்றதும் சரிதான். உனக்கே தெரியும், நாம நினைக்கும் போதெல்லாம் போய் அம்பாளை தரிசிக்கவே முடியாது. அம்மா மனசு வச்சாதான் அவங்களே நம்மள அங்க வர வைப்பாங்க. இதுவும் அது மாதிரி இருக்கலாம். நீ போயிட்டு வா. நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் கண்டிப்பா போயிட்டு வரேங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு வந்துட்டு அமர். ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நியூஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்த அந்த நிமிஷமே நான் உடைச்சு போயிட்டேன் அமர். அதுக்கப்புறம் தான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைக்கும் அநியாயத்துக்கும் நடுவுல நடந்த இந்த போராட்டத்துல நீங்க கண்டிப்பா தோக்கல அமர். இன்னைக்குதான் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. உங்களோட பொண்டாட்டியா இருந்துட்டு நான் கண் கலங்கலாமா?
ரொம்ப பெருமையா இனிமே நான் இந்த உலகத்துல வாழுவேன். கண்டிப்பா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அமர். இது என்னோட ப்ராமிஸ். இதுதானே உங்களோட ஆசை அமர்? உங்களோட பதில் எனக்கு கிடைச்சிருச்சு அமர். மம்மி, ஸ்பைடர்மேன் வரமாட்டாரா? இல்ல தன்யா, ஸ்பைடர்மேன் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கதான் நானும் முயற்சி பண்ணேன். ஆனா அவர் வரல. நான் சொன்னதையும் அவர் புரிஞ்சுக்கல. அவருக்கு என்னாச்சு மம்மி? ஸ்பைடர்மேன் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன உரிமையில நீ என்ன தடுக்கிற? ஒரே ஒரு ரீசன் சொல்லு, நான் இங்கே இருந்தேன். ஸ்பைடர்மேன் கண்டிப்பா வரமாட்டான்னு தான் தோணுது. வா போலாம். பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுது, கண் பார்வை நல்ல தூண்டில் வீசுதே. பூக்கள் எங்கு பூக்கும் போதும் காற்று வாசம் வீசுமே. நான் பேச வந்த வார்த்தையா ஸ்பைடர்மேன்! மம்மி, ஸ்பைடர்மேன் வந்துட்டாரு. ரெண்டு நெஞ்சும் பேசுதே, நில்லாமல் கண்கள் தூண்டில் வீசுதே. காலம் வந்து மாயம் செய்து நெஞ்சை மாற்றி போவது. என்னுள்ளே இன்று காதல் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுதே. பேசுதே பேசுதே ஆஹா, நெஞ்சமே பேசுதே ஆஹா, பேசுதே. தம்பி, சாமான்லாம் இருக்கு வீட்டுல வை. என்ன சார் நீங்க திரும்ப இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க? உங்க பணத்தையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். ஆனா பாதி வேலைக்கு முழு காசு கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஒரு நாள் வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்.
இது எதிர்பார்ப்பு இல்ல, நம்பிக்கையோட உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே, ஆஹா, கண் பார்வை மெல்ல